அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு மாயா திடீர்னு பார்த்தீங்கன்னா விசித்ராமாட்ட வந்து சண்டைக்கு வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா மாயாவை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ வைஷ்ணவி கேரக்டர், ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ண வந்து சுத்தமாக சரியில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐயர் பாசம் மட்டும் தான் நீ சரியாக பேசினே ஒழிஞ்சு மற்றபடி உனக்கு எதுவுமே வரல. எவ்வளோ பெரிய கேரக்டர் வந்து ஐஸ்வர்யாய் அதை நல்லா பண்ணியிருக்கலாம், நீ நல்லா பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் என்னை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னீங்க, நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக உங்கள் ஒப்பீனியனே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்து இழுக்கிறாங்க. அப்போ வந்து விசித்ராமா சொல்கிறாங்க, சரி நீ இப்போ சொல்கிறீல, நீ ஹானஸ்ட்டாக இருந்தால் நீ அப்பயே சொல்லியிருக்கணும்ல. அதாவது இவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது சும்மா வாய மூடி இருந்துட்டு இப்போ வந்து சொல்லுது, அதான் நீ வந்து அப்பயே சொல்லியிருந்தா நீ ஒரு ஹானஸ்ட்னு சொல்லியிருக்கலாம், நீ வந்து இப்போ சொல்கிறீல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே பக்கத்தில் பூர்ணிமா சொம்பு இருக்குல்லையே, அது வந்துட்டு அவங்க வந்து நல்லா தான் பண்ணாங்க, நானும் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அந்த நேரத்தில் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லவும் உடனே நீ அப்போ ஹானஸ்ட்டில் உட்கார் அப்படிங்க. உடனே மாயா ஒத்துக்குச்சு, ஆமாம் நான் ஹானஸ்ட்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் நீங்கள் 2 பேருமே ஹானஸ்ட் கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு பேசுகிற, சும்மா இரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து 2 பேர்த்தையும் வச்சு கும்முன்னு கும்மியிருக்கான் அப்படின்னு தான் சொன்னோம். உண்மையாலுமே சொல்லுங்கள், ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து மாயா சரியாக பண்ணாங்களா? வைஷ்ணவிங்கிற கேரக்டருக்கு வெறும் கடலமாவு மட்டும் தடவிட்டு கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி நோட்டின்னு சொல்லி சுற்றி இருந்துச்சு. அதை தவிர என்ன ஒழுங்காக பண்ணுச்சு? டான்ஸு கூட ஓரளவுக்கு தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை. அப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தோன்னே உடனே சண்டை, நீங்கள் ஹானஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.